வணக்கம் நண்பர்களே, அஸ்ட்ரோராஜராம் திருச்சி. சிம்ம லக்கணம். ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு, போகஸ்தானாதிபதி சந்திரன், சுகபாக்கியாதிபதி செவ்வாய் ராகுடன் சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது ராகு விட்டு சந்திரன் செவ்வாயும் 10 டிகிரிக்கு மேல் அப்பால் இருக்கும்போது வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் இருக்கும்போது இந்த இடத்துல செவ்வாய் திசை சந்திர திசை ஒரு மத்தியமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம், ஜீவனம், பொருளாதாரம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நிலம், பூமி சம்பந்தம் இளைய சோர்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தாப்புனார் சொத்துக்களால் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தாயார் வழி சொத்துக்களும் வீடு, நிலம், லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்கும். ஆதிபத்தியம், காரகம் சிறப்பாக இருக்கும். ராகு திசை பெரிய நல்ல ஒரு மத்தியமான. ஆனால் சந்திரன் திசை ராகு நெருங்கி இருக்கும்போது சந்திர திசை செவ்வாய் திசை கடுமையான ஒரு கெடுபலை தான் கொடுக்கும். சுகம், ஆதிபத்தியம், பாக்கியம், அதிர்ஷ்டம், தாயார் வழி சொத்துக்கள் இருக்கும் மூலம் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். வலிவேதனை தான் கொடுக்கும். அதிபதி விலக்கு குரு சுக்கரம் பாருங்க மறுபடியும் மத்தியமான பலன் செய்யும். 2024 2026 சட்டசபை யூடியூப்ல தமிழ் சேனல்